ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் வரும் கண்கள் இரண்டால் என்ற ஒரே பாட்டில் உச்சத்திற்கு சென்றவர் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன். சுப்பிரமணியபுரம், நாணயம், ஈசன் ஆகிய படங்களில் ஜேம்ஸ் வசந்தனின் பாடல்கள் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது. இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராகவும் இருந்து வருகிறார். சமூக வலைதள பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் ஜேம்ஸ் வசந்தன் சமீப காலமாக தவிக தலைவர் விஜயையும் அவரது அரசியல் குறித்தும் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். பல்வேறு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் சென்று தவிக தலைவர் விஜயின் அரசியலை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதன் காரணமாக தவிக தொண்டர்கள் பலரும் ஜேம்ஸ் வசந்தனை வசைபாடி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடியை அடையாளம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட வீடியோவை பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் இது தருதலைகளின் வேலையா அல்லது தற்குறிகளின் வேலையா என்று தெரியவில்லை. இன்று மதியம் நான் ஒரு உணவகத்திற்கு சாப்பிடச் சென்றபோது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் தான் எதிராக கருத்து தெரிவித்த தமிழக வெற்றிக் கழக கட்சியை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் எனவும் அவர்களின் போக்கு சமூக வலைதளத்தில் சரியானதாக இல்லை எனவும் ஜேம்ஸ் வசந்தன் தெரிவித்தார். பாலவாக்கத்திலிருந்து கொட்டிவாக்கம் தாண்டி திருவான்மியூர்கிட்ட மெயின் ரோட்ல இருக்கிற ஒரு உணவகத்துக்கு காரை ரோட்லயே பார்க் பண்ணிட்டு அந்த உணவகத்துக்கு நடந்து போறோம். உணவகத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இடமே இல்லை. வரிசையா 4-5 கார்கள், அதுக்கு பிறகு 2 கார்கள். அதனால ஞாயிற்றுக்கிழமைன்றால பக்கத்து கடைகள்லாம் மூடி இருந்தது. அதை தாண்டி ஒரு காலி மனைக்கு வெளியில ப்ளூ ஷீட் எல்லாம் போட்டு மறைச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி நாங்கள் நிறுத்திட்டு போறோம். இன்னும் சாலையோர போக்குவரத்துக்கு சாலைக்கெல்லாம் எந்த இடையூறும் இல்லாமல் சாலை ஓரத்தில் நிறுத்திட்டு போயிருந்தோம். இறங்கும் போது சரியா 1 மணி. உள்ள நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வெளியில வந்து காரை பார்க்கும்பொழுது 2 மணி. பார்த்தா இந்த இடது பக்க கண்ணாடி, பின் கண்ணாடி உடைக்கப்பட்டு இருந்தது. உடனே அது காவலுக்கு புகார் கொடுக்கலாமா வேணாமா நானும் என் மனைவி உரையாடிய பொழுது, எப்படியும் கூப்பிட்டா ஒரு 15-20 நிமிடங்கள் ஆகும் யாராவது வர்றதுக்கு. இப்போ அது வரைக்கும் இங்கேயே நின்று எல்லாரும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சு கூட்டம் சேர்ந்து தேவையற்ற பரபரப்பு ஒரு கவனம் வந்துருமேன்னு சொல்லி எதனாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு காரை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த பிறகுதான் இந்த வீடியோவை நான் எடுத்து ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணேன். அதன் பிறகு அது பலருடைய கவனத்துக்கு போய் தொலைக்காட்சிகளும் பத்திரிகையாளர்களும் என்னை தனிப்பட்ட விதத்தில் அழைச்சி என்னன்னு ரொம்ப ஒரு அக்கறையோட விசாரிக்க தொடங்கினாங்க. காவல்துறைக்கும் தகவல் போய் நீங்க புகார் கொடுக்க விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. அது கொடுத்துறது நல்லதுன்னு எல்லாருமே எனக்கு அறிவுரை சொன்னனால நான் உடனே ஆமா கொடுக்கறேன்னு சொல்லி இந்த வீடியோ நான் எடுத்திருந்ததை அவங்களுக்கு அனுப்பி வச்சேன், எப்படி உடைஞ்சிருக்குன்னு. இதை உடைச்ச கண்ணாடியோட கல்லும் கார் சீட்டுக்குள்ள கிடக்கு. அந்த கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள அரிசியில ரொம்ப பலமா அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அடிச்ச உடனே கல்லு உள்ள விழுந்துருச்சு. அது கையை விட முடியாது, விட்டா அவங்களுக்கு காயமாகும். நேரம் எல்லாம் பதட்டத்தில் அது கல்லை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த கல்லும் இங்கே தான் இருக்கு, அதுவும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். காவல்துறைக்கு இப்போ புகார் கொடுத்தனால இதை உடைத்தவர்கள் வெறும் இந்த தேவையில்லாத சமூக விரோத குறும்புகள் பண்ற சேஷ்டைகள் பண்றவங்களா அல்லது உள்நோக்கத்தோடு செய்த கட்சிக்காரர்களான்னு. ஏன்னா சமீபமா அண்மையில நான் அந்த தேர்தலை ஒட்டி சில கட்சிகளை குறிப்பாக தவிகவும் விஜயன் நான் கடுமையாக நேரடியாக விமர்சித்தது உண்டு. அதுல யாராவது எரிச்சல் அடைந்து அவர்கள் பண்ணியிருக்கலாங்கன்றதை நான் யூகிக்க தான் முடியும். அது யாருன்னு தெரியல. காவல்துறை விசாரணையில் அது யாருன்னு தெரிந்த பிறகு அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அறிவுரையை நிச்சயமாக நான் சொல்லுவேன். இது தொடர்பாக திருவான்மியூர் போலீசார் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கார் கண்ணாடியை உடைத்தது ஒரு மூதாட்டி என்பது தெரியவந்துள்ளது. ஜேம்ஸ் வசந்தன் உணவகத்தின் பார்க்கிங்கில் கார் நிறுத்த இடம் இல்லாததால் அருகில் சாலையோரத்தில் நிறுத்தியதாக கூறப்படுகிறது. அவ்வாறு நிறுத்தியதில் பெண் ஒருவர் வீட்டிற்குள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் அந்த ஆத்திரத்தில் கார் கண்ணாடியை அவர் உடைத்தது தெரியவந்துள்ளது. குறிப்பாக இந்த உணவகத்தால் பல நாட்கள் அந்த மூதாட்டிக்கு பிரச்சனையாக இருந்ததாக கூறப்படுகிறது. விடுமுறை தினம் என்பதால் காலை 11 மணி முதலே அந்த மூதாட்டி பார்க்கிங் தொடர்பாக ஹோட்டலுக்கு சென்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில்தான் ஜேம்ஸ் வசந்தன் காரை வீட்டின் முன்பாக நிறுத்திய ஆத்திரத்தில் ஹோட்டல் நிர்வாகத்திடம் சென்று முறையிட்டதாகவும் அதற்கு ஹோட்டல் நிர்வாகம் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் கீழே கிடந்த கல்லை எடுத்து காரின் கண்ணாடி
கண்ணாடியை மூதாட்டி உடைத்தது தெரிய வந்துள்ளது. ஜேம்ஸ் வசந்தன் கார் என்பது கூட அந்த மூதாட்டிக்கு தெரியாது. இதில் எந்த அரசியல் பின்புலமும் இல்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் திருவான்மையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக ஜேம்ஸ் வசந்தன் தனது சமூக வலைதள பக்கத்தில் கார் கண்ணாடி உடைப்பு சம்பவத்தில் காவல்துறை விசாரித்ததில் இது தனிப்பட்ட ஒரு தருதலையின் செயல் என்றும் எந்த அரசியல் தொடர்பும் இல்லை என தெரிய வந்திருக்கிறது. கல்லெறிந்த நபர் எச்சரித்து அனுப்பிவிடப்பட்டார். இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் இதை பகிர்கிறேன் என பதிவிட்டுள்ளார். இதனை அறிந்த தாவேக்காவினர் சிலர் உண்மை தெரிவதற்கு முன்பே தாவேக்காவினர்தான் செய்திருப்பார்களோ என்ற முடிவுக்கு எப்படி வரலாம் என தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கேம் ஷோவில் பிரபலமான ஜேம்ஸ் வசந்தன் கார் கண்ணாடி உடைத்த விவகாரத்தில் தாவேக்காவினரை வைத்து கேம்ஸ் ஆடி கேம்ஸ் வசந்தனாக மாறிவிட்டாரோ என்றும் சிலர் விமர்சித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.